ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு பால்கனி வந்துடும். பால்கனிலேயே நமக்கு சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட் ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல். அப்படியே அந்த சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் சைஸில் தான் கிச்சன் கொடுப்பாங்க. இந்த கிச்சன் நமக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா யூடிஎஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த யூடிஎஸ் வேல்யூ வச்சு தான் உங்களோட ப்ராப்பர்ட்டி இன் ஃபியூச்சரில் ஒரு பில்டிங் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும். 50 இயர்ஸ் வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம தாம்பரம் பக்கத்தில் இருக்க ஒரு ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல் பக்கத்துலேயே இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம்லேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி மெயின் ரோடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தாம்பரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எம்சிசி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா நமக்கு ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல் இருக்குங்க. அந்த சிக்னல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு கேம்ப் ரோட் சிக்னல் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்லேருந்து கேம்ப் ரோட் சிக்னல் இருக்குது பாருங்கள். சிக்னல்லேருந்து அடுத்த சிக்னல் வந்தீங்கன்னா இந்த ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த சிக்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஸோ இது தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்போ பார்க்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் வியூ காமிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. 2 BHK, அதாவது 2 BHK லிஃப்ட் ஸ்பெசிலிட்டியோட அமைஞ்சிருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸில் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடு கேட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க, ஃபுல்லாகவே சில்ட் +2. நமக்கு வந்து 2nd ஃப்ளோரில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் அங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். இந்த இடத்த காமிச்சிருங்க. ஸோ இந்த கேட்டு மட்டும் நமக்கு ஆக்சஸ் இல்லைங்க. அந்த சைட்லேயுமே கேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அதுவும் காமன் வே தான். ஸோ கார் பார்க்கிங் விடுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை அந்த மாதிரி தான் யோசிக்காதீங்க. இது ஓவராலாக பார்த்திங்கன்னா 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 5-6 கார் நிறுத்துற மாதிரி கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வே பார்த்திங்கன்னா பின்னாடி கேட் இருக்குது பாருங்கள், அதிலே ரிவர்ஸ் எடுத்து அவங்க போய்ப்பாங்க, நம்மளை இந்த பக்கம் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி. ஸோ நம்மளோட கார் பார்க்கிங்கும் இருக்குது. இது வந்து ஸ்டேர்கேஸ், இந்த வழியாக தான் நம்ம ஸ்டேர்கேஸில் போனீங்கன்னா இந்த வழியாக தான் போகணும். நம்ம வந்து லிஃப்ட்டில் போயிடலாம். லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட கார் பார்க்கிங் இருக்குது. அந்த இது பார்த்திங்கன்னா லிஃப்ட் ரூம். இது இப்போதைக்கு வீடு வேக்கண்ட்டில் இருக்கிறதால வந்து யாருமே கார் நிறுத்தலை. ஸோ ஜஸ்ட் பைக் தான், அவங்களோட பைக் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸ் தான் நம்மளோட கார் பார்க்கிங். ஸோ இபி எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 ஒரு 6 யூனிட்டுக்கு இங்கே இருக்குது. அதுக்கு பேக் சைடில் அந்த பக்கம் இருக்குது. இந்த இடம் தான் பாருங்கள், கார்டனிங் ஏரியாவை செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு யூனிட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கார்டனிங் ஸ்பேஸாக உங்களுக்கு பிடிச்ச இது எல்லாமே, ஏன்னா இது எல்லாமே காமன் தான், எல்லாருக்குமே காமன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடி எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட்டோமேட்டிக் இல்லைங்க, மேனுவல் தான். பட் ஆனால் வந்து பழைய மாடல் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த லிஃப்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, ட்ரெண்டிங்கில் இருந்தது. நமக்கு 2nd ஃப்ளோர் வரைக்குமே லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குது. இப்போ நம்ம 2nd ஃப்ளோர் கொண்டோங்க. லிஃப்ட்டு வந்து இதுதான். லிஃப்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த யூனிட் தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பாருங்கள், அதை காமிங்க. சிசிடிவி உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சிசிடிவியும் போட்டிருக்காங்க. மெயின் டோர் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. மெயின் டோருமே நல்ல தீக்கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக பாருங்கள், சின்னதாக என்ட்ரன்ஸ்லேயே ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்லிப்பர் ஸ்டாண்டு விடணுன்னா நீங்கள் வெளியே கூட விட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது வைக்க தந்தாலும், ஒரு மீன் தொட்டி அந்த மாதிரி வச்சுக்க தந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்த பக்கம் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. லிவிங் ஏரியா ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ப்ளஸ் டைனிங் தான் நமக்கு இதில் வந்துருக்கு.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட், நீங்கள் இந்த இடத்துல டிவி யூனிட் செட் பண்ணுறதா இருந்தாலும் டிவி யூனிட் சூப்பர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அந்த காரில் சோஃபா போட்டு இந்த இடத்துல டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு பால்கனி வந்துடும். பால்கனிலேயே நமக்கு சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டோரை மட்டும் ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் தான் நல்ல பெரிய ஒரு டோராக தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸில் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்குது. இப்போது வந்து சென்னையில் நல்ல ரெய்னி சீசன், அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக புயல் வேறு வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் புயலில் எங்கேயுமே வெளியே வராமல் கொஞ்சம் சேஃபாக இருங்க. என் சைட்லேருந்து கேட்டுக்கிறேன். நம்மக்கிட்ட நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்க வரவங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தான் வரீங்க. ஸோ சென்னை சிட்டிலேருந்து வரீங்க. நீங்களாம் கொஞ்சம் ரொம்பவே சேஃபாக இருக்கணும். உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கோங்க. இந்த ஃப்ளட் அஃபெக்டட் ஆகிற டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்களும் நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ல. கவர்மெண்ட்டையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் சேஃபாக இருங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்க வரும்போது தான் நீங்கள் சேஃபாக வாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா, அது லிவிங் ஏரியா. நீங்கள் அந்த இடத்துல ஹால் சோஃபா போட்டு வச்சாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் மாதிரி இல்லை ஷோகேஸ் பொருள் ஏதாவது வாங்குறீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் சைஸில் தான் கிச்சன் கொடுப்பாங்க. இந்த கிச்சன் நமக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன தான் ஃப்ரிட்ஜ் வச்சாலும் இந்த அளவுக்கு வருமா, இவ்வளோ தான் வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எங்கே ஃப்ரிட்ஜ் வச்சாலும் இவ்வளோ தான் வரும். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸ். ஃப்ரிட்ஜ் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஷியஸ். நின்று வேலை செய்கிற நம்ம சப்ஸ்கிரைப் அக்காங்கள் அம்மாங்கள் எல்லாமே வந்து நின்று வேலை செய்கிறதுக்கு ஸ்பேஷியஸாக பார்ப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் நின்று குக் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. அதுவும் மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஃபேன் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் கிச்சனில் நமக்கு ஃபேன் தேவைப்படாது. ஃபேன் போட்டாலும் நமக்கு யூஸ் இல்லை. அவங்க போட்டிருக்காங்க ஆர்ஓ பாயிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆர்ஓ போடணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ஓ போட்டுக்கலாம். கிச்சன் ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க பாருங்கள். ஸ்டேஜுமே நமக்கு கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வாஷ் பேஷன் வந்துடும். இந்த இடத்துல தான் நீங்கள் திங்ஸ் வைக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிளேட்ஸ் இல்லை நைஃப் எல்லாமே வச்சுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 935 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா வந்துடும். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 425 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50% யூடிஎஸ் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா யூடிஎஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த யூடிஎஸ் வேல்யூ வச்சு தான் உங்களோட ப்ராப்பர்ட்டி இன் ஃபியூச்சரில் ஒரு பில்டிங் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். 50 இயர்ஸ் வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி. அந்த 50 இயர்ஸ்க்கு உங்களோட யூடிஎஸ் எவ்வளோ உங்களுக்கு வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் அமௌண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேல்யூவே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 935 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 425 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே நமக்கு கிடச்சிரும். இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட் பெட்ரூமே நல்லா பெரிய பெட்ரூம், காம்பேக்ட் சைஸில். எனக்கு தெரிஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தாங்க காம்பேக்ட் சைஸில் 935 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் சைஸ் பெட்ரூம் தான் கொடுப்பாங்க. இல்லைனா 3 BHK பெட்ரூமாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 BHKல உங்களுக்கு கிடைக்காது. இப்போ 935 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2 BHK அப்பார்ட்மெண்ட். நல்ல ஒரு ஹாலுமே சரி, நமக்கு டைனிங் ஏரியா, கிச்சன் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க பாருங்கள். வுட்டோட கலர் ஃபினிஷிங் கலர் பார்த்தீங்களா, மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரில். ஸோ கடப்பாக்கல் போட்டு தான் நமக்கு எல்லாமே செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அது மட்டும் இல்லை, இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். இந்த பால்கனியிலேருந்து பார்த்தாலே நமக்கு மெயின் ரோடு வேளச்சேரி, அதாவது தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் ரோடே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் காமிச்சேன் பார்த்தீங்களா ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல், இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு அது சிக்னலே தெரியும். ஸோ 2 சைடுமே காமிச்சிருங்க. 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு இதில் மஸ்கிட்டோ நெட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க.
அந்த ப்ராப்ளம் நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே மஸ்கிட்டோ நெட் செப்பரேட்டாக போடணும்னு இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு இதில் இப்போ ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. அட்டாச் பாத்ரூமும் வந்து வெஸ்டர்ன் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைல் பார்த்தீங்கன்னா 7 அடி வரைக்கும் வால் டைல். ஷவர் பாயிண்ட் இருக்குது, ஈட்ரு பாயிண்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஈட்ரு பாயிண்ட்டுமே நமக்கு இருக்குது. உள்ள ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. டோரு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோரு பிவிசியில் தான் போட்டிருக்காங்க, நமக்கு வுட்டில் இருக்காது. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேல்ஸ் பண்ணுறதால புதுசாக ஒயிட் வாஷ் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் டேரெக்டாக, ஏன்னா ஃபோனில் நம்ம வீடியோ எடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெயிண்ட் தான் என்ன இதுவில் இருக்குன்றது தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்கன்றது நீங்கள் அப்படியே நீங்கள் வீடு புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வீடு டேரெக்டாக வந்து வீடு பால் காசிக்கலாம். எந்த ஒரு ஃபிட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, சில ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஃபிட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் அது எதுவுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே வந்து பால் காசிக்கலாம். டோர்லேயும் மஸ்கிட்டோன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு வந்து வுட் டோர் தான். பால்கனியுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக எத்தனை 3 அடி பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த இது காமிங்க. ஸோ போக முடியும். நம்ம சப்ஸ்கிரைப் உறவு தான் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் துணி துவைச்சிட்டு அப்படியே இங்கே காய போட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து அதை ஜூம் பண்ணி காமிங்க. அந்த ஆட்டோ அதெல்லாமே உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோடு, ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல். அப்படியே அந்த சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு மாடம்பாக்கம் சிவன் கோயில் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடம்பாக்கம் கனெக்டிவிட்டி ரோடு தான். லெஃப்ட் எத்தா நீங்கள் வேளச்சேரி, ரைட் எத்தா தாம்பரம். நியர்பை இருக்க காலேஜஸ் உங்களுக்கு சொல்லவே வேணாம். தாம்பரம் நியர்பை இருக்க காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் பெட்ரூம், இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் இல்லை, ரெண்டுத்துலேயும் அட்டாச் பாத்ரூம் தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே லைட்டிங் எல்லாமே கோவில் மணி ஓசை நல்லா இருக்குது பாருங்கள். சின்னதாக சைஸ் பாருங்கள், உள்ள சின்னதாக இருந்தாலும் நமக்கு உள்ள ஸ்பேஷியஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு பூஜை ரூம் இருக்குன்றதே தெரியல. எதனாலன்னு பாருங்கள், இந்த வால் இதோட முடிஞ்சிச்சு நமக்கு. ஸோ வாலுக்குள்ளே தான் இந்த பூஜை ரூம் செட்டப்பே பண்ணிருக்காங்க. அதனால் வந்து இந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது பாருங்கள். திங்ஸ் வைக்கிறதுக்கு பூஜை ரூம் எல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இதுதான் நம்ம 2வது பெட்ரூம். இந்த டோருமே நல்ல வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக அதுதான் நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து அந்த பெட்ரூமை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்பேஷியஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வுட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கபோர்ட் ஒர்க் பண்ணுறீங்க, செப்பரேட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக தான் இருந்திருக்கும். அந்த பூஜை ரூமை இந்த பக்கம் உள்ளே இழுத்துருக்காங்க. நான் வெளியே காமிச்சேன் பார்த்தீங்களா, வெளியே தனியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக உள்ளே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே நல்லது தாங்க. இந்த இடத்துல நீங்கள் கபோர்ட் ஒர்க் போட்டிங்கன்னா இதுவும் கவர் ஆகிடும், நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல விண்டோவும் வந்துக்கணும், மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் இதுலேயும் இருக்குங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஹீட்ருமே போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணால் அதை அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பேஷனுமே வந்துடும். சரி, இது ஃபுல்லாகவே இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணியாச்சு. முக்கியமானது ஒன்று காமிக்கல. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு 3 ஃபேஸ் இபி லைனில் தான் வரும். அதுக்கான ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் விசிட் பண்ணணுன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே கைட் பண்ணுவாங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஈஸியாக இந்த வீடை வந்து பார்க்கறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மெயின் ரோட்டில் நீங்கள் சில பேர் நம்ம கிளைண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பஸ்ஸில் வரீங்க, ஆட்டோவில் வரீங்க.
பஸ் ஸ்டாண்டுலேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அங்கேருந்து நடந்து திரும்ப நடந்து போகிறது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா அந்த கஷ்டமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நடந்து வந்து அப்படியே பார்த்துட்டு திரும்ப நீங்கள் பஸ் ஏறி அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நியர்பையில் இருக்க ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் சொல்கிறேன் யூடிஎஸை பார்த்து வாங்கணும்ன்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டியில் யூடிஎஸ் வந்து நம்ம 425. இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 15 இயர்ஸ்க்கு அப்புறம் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட யூடிஎஸ் வேல்யூ எங்கேயோ போயிருக்கோங்க. ஏன்னா தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோடு எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த சிட்டி லிமிட் எல்லாமே வந்து இதை தாண்டி தான் போகணுமே. ஆக்சுவலாக இதுவே வந்து ஒரு கார்பரேஷன் லிமிட்டில் தான் இருக்குது, தாம்பரம் கார்பரேஷனில் தான் இருக்குது. ஸோ இதோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் ப்ரைஸ் கோட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா 58 lakhs கோட் பண்ணிருக்காரு. அதுலேருந்து ப்ரைஸுமே நெகோஷியபிள். நீங்கள் 90 இப்போ இன்கேஸ் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 90% வரைக்கும் லோன் போகணும் அப்படின்னா கூட நம்ம கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90% வரைக்குமே லோன் பண்ணி தந்துட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனில் ஆல்ரெடி அவரும் HDFC பேங்க்கில் லோன் போயிருக்காரு. ஸோ நீங்கள் லோனை வந்து டேக் ஓவர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணி தரதா இருந்தாலும் அவர் க்ளோஸ் பண்ணி தரணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில், யூடிஎஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. சரி, இப்போ நீங்கள் இந்த சைட்டை பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே சொன்னதான் ஸ்க்ரீனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்குமே நீங்கள் எப்படி எங்ககிட்டேருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ அதே மாதிரி அவங்களும் நம்ம கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.